இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி என்று பேசுகிறார். இதே ஒரு காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அப்போ மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க. அப்ப திமுக கட்சி சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் நடந்தது, மத்தியில் நடந்தது. அப்பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு மிஸ்ஸாவிலே சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அறிவாலயத்தில் முதல் மாடியில் இடி ரைடு, அதோட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸோட. நீங்க தான் அடிமை, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. பயத்தில் அந்த கூட்டணிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்ட கட்சி திமுக கட்சி, கேவலமான கட்சி, தில்லு திராணி தெம்பு இல்லாத ஒரு கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. முதல் மாடியிலே ரைடு, அறிவாலயம் முதல் மாடியிலே ரைடு, தரைத்தளத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. காங்கிரஸ் திமுக அடிமையாக இருந்தது வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு கவர்ச்சிகரமாக பேசி உங்களுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிகையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை வைத்து நீங்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுவது எந்த விதத்திலையும் பலனளிக்காது என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன்.